ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா இவ ஸ்கூலில் இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். எலெக்ஷன் டியூட்டி போட்டிருக்காங்க. எனக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. எங்கள் நாத்தனார் தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு வாரமாகவே எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. அதனால் ஹாஸ்பிட்டலு வீடுன்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க போயிருக்காங்க. அவங்க வேலையை நான் செஞ்சுன்னு இருக்கேன். அதாவது பேர் சேர்க்கறது, நீக்கிறது. அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் டைம் இல்லைங்களா, அதாவது 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு ஓட்டர் ஐடி எழுதி போடுறது, அதுக்குண்டான படிவம் தான் இது பாருங்கள். அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் உடம்பு எங்கள் மாமனாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் ஆள் மாறி மாறி போயின்னு இருக்காங்க. ஆள் இல்லை, எல்லாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமியார் மட்டும் அங்கே கூடவே இருக்காங்க. ஆனால் அவங்களால முடியாது இல்லைங்களா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவரை தூக்கி உட்கார வைக்கணும், அவருக்கு உண்டான சாப்பாடு அதெல்லாம் கொடுக்கணும். அவங்களால முடியாது. அதனால் கூட ஒரு ஆள் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் மாறி மாறி போயின்னு இருக்கோம். இப்போவும் போயிருக்காங்க. இந்த வேலையை என்னை பார்க்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் தான் இன்றைக்கி எனக்கு தான் இந்த டியூட்டி, நல்லா பார்த்துன்னு இருக்கோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது ஸ்கூலில் தான் இந்த கேம்ப்பு மாரி வச்சுருக்கோம். நாங்கள் பாதி பேர் கொடுத்துட்டாங்க, இன்னும் பாதி பேர் கொடுக்கல. அதில் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டுக்கு எழுதி போடுறவங்களும் இருக்காங்க. அவங்களதெல்லாம் ஃபில் பண்ணி ஃபார்ம் சப்மிட் பண்ணோம். பேர் மாறி வந்திருக்கு. அந்த பேர் திருத்தல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ திருத்தி யாராவது பேர் மாறி இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதையும் இது பண்ணின்னு இருக்கோம், மாற்றின்னு இருக்கோம். அந்த வேலை தான் இன்றைக்கி பார்த்துன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ரொம்ப ஹாஸ்பிட்டலு போனது வீடியோ எடுத்தோம். ஹாஸ்பிட்டலில் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் ஐசியூ உள்ளே வீடியோவில் எடுக்கக்கூடாது, பார்க்குறீங்களா